நானும் ரவுடி தான் உட்பட உங்களுக்கு அந்த படத்தில் வந்து 3 நிமிஷம் கிடையாது, 3 3 செகண்ட். செகண்ட் 3 செகண்ட் 3 செகண்டில் வேறு எதுவும் இருக்குது. அதில் ஒர்க்கிங் ஸ்டில் இருக்குது, ஓ ஆமாம். ஒர்க்கிங் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இது நோட்டீஸ் அனுப்பும் போதும் அதில் என்ன போட்டிருந்தோன்னா 24 மணி நேரத்தில் வந்து அதை நீக்கிருங்க. ஆமாம், அப்படி நீக்கலைன்னா தான் அந்த 10 கோடின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் என்ன 10 கோடி என்னென்னா ஒரு பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்திட்டாங்க. அவருடைய கோபம் வந்து என்னுடைய பணத்தில் நீங்கள் வந்து காதலிக்கவும், எங்களுடைய பணத்திலேயே நீங்கள் எல்லாம் சாப்பிட காதலிக்க, அப்புறம் இன்னும் நீங்கள் நாள் கணக்காக படத்தை இழுத்துட்டு போய் எனக்கு வந்து ஏறக்குறைய 6 கோடியெல்லாம் முடிய வேண்டியதை நீங்கள் 10 கோடி 16 கோடி 17 கோடி நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. சின்ன விஷயந்தான் சார். கல்யாணத்துக்கு நீங்கள் அவரை கூப்பிடல, நண்பராக இருந்தீங்க, ரொம்ப தோஸ்தாக இருந்தீங்க. திடீர்னு இந்த இதுக்கு பிறகு நீங்கள் அந்த ரொம்ப அவரை கேட்காமலே அவருடைய மேனேஜருக்கு மூலமாக கேட்குறீங்க. மேனேஜர்கிட்டையும் என்ன அவருக்கு தெரியாமல் கொடுக்க சொல்கிறீங்க. 3 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். என்னை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க 3 நபர்கள்னு சொல்லிட்டு போனால் அது வந்து பெருசாக ஆகாது. 3 குரங்குகள்னு சொல்கிறது அவர் கொஞ்சம் எல்லை மீறிய வார்த்தை. அது ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சினிமா விமர்சகர் திரு சபிதா ஜோசப் சார் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு பிரச்சனை உருவாச்சு. அதாவது வந்து நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி, கல்யாண டாக்குமெண்ட்ரி அப்போது நானும் ரவுடி தான் அந்த படத்தில் இருந்த ஒரு 3 செகண்ட் கிளிப்பு வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னை கேட்கல, என்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை, அதனால் வந்து அதை எப்படி பண்ணலான்னு 10 கோடி நஷ்டஈடு கேட்டு ஒரு வழக்கு போட்டாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போது வந்து அதாவது இன்றைக்கி வந்து அதுக்கான இது கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நயன்தாரா வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும், அவங்க வந்து ஆஜராகி என்ன ஏதுன்றதை அவங்க சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ இது எப்படி சார், அவங்க வருவாங்களா, இதில் என்ன மாதிரி போகும் இந்த கேஸ்? இல்லை, அவர் டைரக்டராக அவருடைய கணவர் இருக்குல்ல, அவர் வரலாம், கோர்ட்டுக்கு வரலாம், அல்லது அவங்க வக்கீல் மூலமாக அந்த ஏன் என்ன ஏதுன்னு விளக்கம் சொல்லலாம். ஏன்னா கோர்ட்டில் எந்த கேஸும் உடனே போயிட்டு உடனே முடிய போகிறதில்ல. நயன்தாரா வர்றாங்கன்னா ஒரு பெரிய குரூப் சேரும், கூட்டம் சேரும், எல்லோருக்குமே எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க ஒரு நேரமாக இருக்கும். ஆனாலும் அங்கே அவர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய நீதிபதி அவருடைய வழக்கறிஞர் இது பண்ணலாம். அவருடைய கணவர் அநேகமாக அவர் வந்தாலும் வரலாம். ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தாற்பயம் கொஞ்சம் தெரியும். இதை வந்து ஏற்கனவே அந்த அவருடைய அந்த இதில் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு அந்த நானும் ரவுடி தான் உட்பட உங்களுக்கு அந்த படத்தில் வந்து 3 நிமிஷம் கிடையாது, 3 செகண்டில் வேறு எதுவும் இருக்குது. அதில் ஒர்க்கிங் ஸ்டில் இருக்குது, ஒர்க்கிங் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த படத்தை என்னமோ ஒரு படத்துக்கு நீங்கள் அந்த காஸ்டியூம் வாங்குறீங்கன்னா அந்த காஸ்டியூம் அந்த படத்தை சேர்ந்தது. அந்த காஸ்டியூம் இல்லாமல் நீங்கள் வேற ஒரு காஸ்டியூம் போட்டு பண்ணால் அவங்க யாரும் கேட்க போகிறதில்ல. அந்த இதையும் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அந்த ஒர்க்கிங் ஸ்டில் சேர்ந்துருக்கு, ஒர்க்கிங் ஃபோட்டோஸ் சேர்ந்துருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 3 நிமிஷம் அந்த பாடல் ஒன்று கேட்டிருந்தார். இல்லை, அவரோட ஜட்ஜ்மெண்ட் அந்த இது நோட்டீஸ் அனுப்பும் போதும் அதில் என்ன போட்டிருந்தோன்னா 24 மணி நேரத்தில் வந்து அதை நீக்கிருங்க. ஆமாம், அப்படி நீக்கலைன்னா தான் அந்த 10 கோடின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் என்ன. பட் அவங்க அதை ஒரு விஷயத்தையும் வந்து இதில் மறைச்சிட்டாங்க. அப்படியே வந்து 10 கோடி என்னென்னா ஒரு பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னே வந்து இவங்களை கல்யாணத்துக்கு ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் ஆச்சு, அது எல்லோரும் மறந்துட்டாங்க. அது பெருசாக அதை பற்றி யாருமே இது கேர் பண்ணிக்கல. இப்படி ஒரு வீடியோ வரும், நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் அந்த மைண்டே கிடையாது. இப்போ அந்த வீடியோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வீடியோ எடுத்ததன் மூலமாக என்னுடைய கல்யாணத்தை நான் பதிவு பண்ணேன், எங்கள் லவ்வை பதிவு பண்ணுறது தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அவருடைய படத்துலேருந்து நீங்கள் சில காட்சி வைக்கும்போது அவர் கேட்பார். அவர் நேரடியாக நீங்கள் பேசியிருந்தால் நடக்கிற விஷயமே ஏறக்குறைய அவர் வந்து அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. வேலை இல்லாத பட்டதாரி உட்பட சில படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கு. கூட அந்த நட்பு தானே ஆரம்பத்தில் அவர் ஜெயிலருடைய அந்த டைரக்டர் நெல்சன், அப்புறம் வந்து அனிருத், இவங்கெல்லாம் ஒரு குட்டையில் ஒரு நம்மட்டை மாதிரி ஒன்றாவே இருப்பாங்க எல்லாமே. அப்போது வந்து நீங்கள் ஈஸியாக பேசியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, இவங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாலும் நடக்க போது அவரும் சொல்லியிருந்தாலும் நேரடியாக கேட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து அவருக்கு வந்து நஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அதுதான் அவருடைய கோபம் வந்து
என்னுடைய பணத்தில நீங்க வந்து காதலிக்கவும், எங்களுடைய பணத்திலேயே நீங்க எல்லாம் சாப்பிட, காதலிக்க, கேரமில உட்காந்து, அப்புறம் இன்னும் நீங்க நாள் கணக்கா படத்த இழுத்துட்டு போய், எனக்கு வந்து ஏறக்குறைய 6,00,00,000ல முடிய வேண்டியது நீங்க 10,00,00,000, 16,00,00,000, 17,00,00,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கீங்க. ம். ஏறக்குறைய ரூ. 10,00,00,000 அவருக்கு நஷ்டம். ஓகே. உரிய நேரத்தில வரல. ஒரு பாடல்களும் சில சீன்களும் வந்து ம். இவரு இழுத்துட்டு போய் தரமாட்டேன்ட்டாரு. அப்புறம் நான்லாம் ம். தரமாட்டேன். நீங்க எவ்வளோ அது வரைக்கும் போறோங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. ம். ஒரு கட்டத்தில அவங்க செலவு பண்ணாங்க. நயன்தாரா தான் செலவு பண்ணி ஒரு பாடல் காட்சி உருவாக்குனாங்க. சில காட்சியெல்லாம் எடுத்து படம் முடிச்சாங்க. ம். கல்யாணத்துக்கு முன்னே நயன்தாரா அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஆ. கல்யாணத்திலயும் நிறைய செலவு பண்ணி தான் அந்த கிராண்ட் இயரா அந்த ஆமா. கல்யாணம் பண்ணாங்க. அப்படி செலவுகள் பண்ணா அத ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்க. நீங்க அது ஒரு வியாபாரமா நீங்க ஒரு பண்டமா உருவாக்கி அத நீங்க வியாபாரமா வித்த பிறகு, அதில வந்து நீங்க சம்பாரிக்க தானே நீங்க சம்பாரிக்க போறீங்க, அவங்களும் சம்பாரிக்க போறாங்க. நீங்க ஏதாச்சும் அதன் மூலமாக வர்ற லாபத்த நான் இன்னாருடைய அந்த ஏதாவது இந்த சமூக சேவைக்கு ம். அல்லது அனாதை இல்லத்துக்கு நான் தந்து விடுகிறேன்னு சொல்லியிருந்தா, அப்போ வந்து நீங்க அவரு கேட்கவும் மாட்டார். ம். சரி ஓகே நல்ல காரியத்துக்கு பண்றேம்மா, ஓகே போயிட்டு வா ம். ஆமா. அப்படின்னு விட்டுறலாம். அவருக்கும் பெரிய மனசு வந்திருக்கும். ஒரு சின்ன விஷயம் தான் சார். நீ கல்யாணத்துக்கு நீங்க அவர கூப்பிடல. நண்பரா இருந்தீங்க. ரொம்ப தோஸ்தா இருந்தீங்க. ம். திடீர்னு இந்த இதுக்கு பிறகு நீங்க அந்த ரொம்ப அவர கேட்காமலே அவருடைய மேனேஜருக்கு மூலமா கேட்குறீங்க. ம். மேனேஜர்ட்டயும் என்ன அவருக்கு தெரியாம குடுக்க சொல்றீங்க. ம். இதெல்லாம் வருது இல்லையா? அதனால வந்து அவங்க நடந்தது அது. சரி அது வந்து கேட்டது அவரு கேட்டது அவருடைய உரிமை அது. என்னுடைய படத்தினுடைய சில எல்லாமே பயன்படுத்தி அதுக்கு பணம் குடுங்கன்றாரு. அது உரிமை தான். அத நீதிமன்றத்துக்கு வந்து தான் அதுக்கான தக்க பதில அவங்க சொல்லி ஆகணும். குடுக்குறோமா? இல்லையா? அப்படிங்கிறத இனிமே தான் அவர் முடிவு பண்ணணும். இந்த இது போயிட்டுருக்கும்போது இடையில இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னா வந்து, ஆ என்ன பத்தி வந்து ஒரு 3 குரங்கு வந்து எப்போ பார்த்தாலும் கெட்டதே பேசிகிட்டு இருக்கு. 40, 80 வீடியோ போட்டாலும், அதில வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 45 வீடியோ என்னை பத்தி தான் போட்டிருப்பாங்க. அதுவும் கெட்டதா தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா என்னை பத்தி பேசினா தான் அவங்களுக்கு வந்து வியூஸ் போகும். அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதில வந்து மெயினா வந்து என்னன்னா, அவங்க அந்த குரங்குன்னு சொன்ன வார்த்தை வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றது? ஒரு மாரி ஒரு அவமரியாதைன்ற மாரி இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒருவேளை காந்தியின் குரங்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு அதான் அப்படி இருந்தா அவர் வந்து கண்ணால பார்க்காத இப்போ ம். இவங்க சொல்றது பார்த்தா வந்து இவங்க நயன்தாரா பத்தி கண்ண திறந்து பார்க்காதீங்க, வாய நயன்தாரா பத்தி பத்தி பேச பேசாதீங்க, நயன்தாரா நியூஸ் கேட்கற வந்தா கேட்காதீங்கன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அதாவது ஒரு மீடியாக்குள்ள வந்து சில சர்ச்சை நீங்க பொது வாழ்க்கை வந்த பிறகு நீங்க எல்லோருக்கும் சொந்தம். ம். எல்லோரும் அத பத்தி கேள்விகள் கேட்பாங்க. பொது வாழ்க்கைக்கு நீங்க வந்தீங்க. அது தகவல தர வேண்டியது மீடியாவுடைய முக்கியமான பங்களிப்பு. அதான் பேசுறாங்க அவங்க. ஒவ்வொரு கட்டத்தில என்ன நடக்குதுன்னு பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 50 வீடியோ அவங்க போட்டாங்கன்னா, அதில 45 என்னுடைய தான் இருக்கு. ம். என்ன வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிற மாரி சொல்லிட்டு ம். ஏறக்குறைய அப்படி தான் சொல்றாங்க. ஆமா. எல்லாமே என்ன வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த மாரி சில முன்ன யோகி பாபு சொல்லியிருந்தார்ல, ம். அந்த மாரி வேற சொல்லாம இவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்க, அது என்ன பத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, 3 குரங்குகள்னு சொல்லிட்டு சொல்றது, அது ஒரு கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்தி அவங்கள வந்து கொஞ்சம் அவமரியாதை. அசிங்கப்படுத்துற ம். மாரியான விஷயம். 3 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. போலாம். என்ன வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க 3 நபர்கள்ன்னு சொல்லிட்டு போனா, அது வந்து பெருசா ம். இதாகாது. 3 குரங்குகள்னு சொல்றது ஒரு கொஞ்சம் எல்லை மீறிய வார்த்தை அது. அத ம். வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அவங்க. ஏனோ தெரியல அவங்களுக்கு வந்து அவங்க சொல்ற மாரி அதிகமான வீடியோ இவங்கள பத்தி தான் பேசுனனால, அந்த கடுப்புல, கோபத்துல இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோக்கு ரெடி ஆயிட்டு ஆமா. இருக்கு. அடுத்த வீடியோ அவங்க போடணும் இல்லையா? நான் 50க்கு 50 இனிமே நீதாம்மா, 100க்கு 100 100க்கு நீதாம்மா 100. அப்படிங்கிற மாரி தொடங்கணும்னு நெனைக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ அவங்களுக்கும் சில படங்கள் இருக்கு. சில பேர் வந்து அடிக்கடி தன்னை பத்தி ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கணும்னு பார்ப்பாங்க இல்லையா? அது ம். மாரி அவங்களுக்கும் ஒரு பரபரப்பு தேவை இல்லையா அப்போ? அதனால அது ஒரு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அத. ம். ஒரு மெயினா வந்து இந்த சர்ச்சை அதாவது இந்த தனுஷும் அவங்களுக்கும் ஒரு சர்ச்சை ஏறும்போது, அவங்க வந்து தனித்தனியா இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க. அதிலயுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனுஷ்க்கு கொஞ்சம் ஃபேவரா பேசியிருந்தாங்க. ஆமா. அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். பட் அவங்க சப்போர்ட்டா வந்து தனுஷ் தனுஷ் தரப்புலேருந்து இது பண்ணுவாங்கல்ல, சரி ம். எங்கள பத்தி பேசுங்கன்னு சொல்லலாம் சில இடங்கள்ல. சில ஆ. பேர் எங்கள பத்தி பேசுங்கன்னு இது பண்ணியிருக்கலாம். இல்ல அது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, நயன்தாரா சைடு தப்பு இருக்கு அப்படின்னு ஆமா. தெரிஞ்சிருக்கலாம். அதனால அதுதான். அவங்க தனுஷ் சைடு பேசியிருக்கலாம். அத ஒரு கடுப்பா வச்சுட்டு அவங்க வந்து ஆமா தனுஷுக்குன்னு ஒரு ரியாஸ் அகமதுன்னு ஒரு பிஆர்ஓ இருக்கிற மாரி, இவங்களுக்கும் ஒரு ரியாஸ் அகமது மாரி யாராச்சும் இருந்தாங்கன்னா, இவங்களும் கொஞ்சம் இவங்கள பத்தியும் கொஞ்சம் பேச வைக்க ஆட்கள் கிடைச்சிருப்பாங்க. என்ன பண்றது? இவங்க வந்து இவங்களே தான் டைரக்ட்டா அவரும் அவருடைய கணவரே பேசுனனால, அது வந்து இதா வரல. அவங்க அவருடைய அவங்க தரப்பு சில விஷயங்கள் அவங்க சொல்றது சரிதான் அது. ம். என்னை பத்தி அதிகமா சொல்றாங்க, அதிகமா பேசுறாங்க, தேவையில்லாம பேசுறாங்க. என்ன வைத்து அவங்க வந்து அவங்க வீடியோ என்ன பத்தி பேசினா தான் வீடியோ போகும் அப்படிங்கிற மாரி சொல்றது சொல்றாங்க. அது சரி அவங்க மனக்குமுறல் அது.
அதை தாண்டி சில நபர்கள் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதை வந்து 3 நபர்கள், ம். 3 கொடியவர்கள்னு சொல்லிட்டு போங்க. ஆ. 3 குரங்குகள்னு சொல்கிறது தான் ஒரு கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. 3 எதிரிகள்னு சொல்லிக்கங்க. வேணா உங்களுக்கு ம். உங்களுக்கு எதிரிகள் மாதிரி தானே தெரியும். அது 3 எதிரிகள்னு சொல்லிட்டு போகலாம். குரங்குகள்னு சொல்கிறது ரொம்ப மிகைப்படுத்த மிக கொஞ்சம் ஒரு திமிரோடு ம். சொல்கிற வார்த்தையாக இருக்குது கொஞ்சம். ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்களுக்கு பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ஆமாம். அப்போ இது புது சர்ச்சையான்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண எக்ஸ்ட்ரா மாதிரி இன்னொரு ஆயிடுச்சு. சர்ச்சை அது. ம். அதாவது நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து மழை பெஞ்சு ஈரம் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு மழை. ஒரு தூறல் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதனால இன்னொரு தூறல் இது. இந்த சர்ச்சை கொஞ்ச நாள் ஓடும். ஓகே. அது அவங்க இதில் இருக்காங்களே, அப்டேட்டாக இருக்காங்களே, அவங்கள பற்றி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காங்களே, அந்த மாதிரி இது நாளைக்கு வீடியோ எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஆமாம், அந்த மாதிரி அவங்கள்ட்ட. ஆமாம். அவங்களே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதிர்பார்ப்பாங்க. நம்ம சொல்லிட்டோம், அவங்க அந்த குரங்குன்னு சொல்லிட்டோம், அவங்க என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ம். இந்த கேஸ் இதுக்கப்புறம் எப்படி சார் ட்ராவல் ஆகும்? இப்போ அவங்க வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி பதில் ஆகணும்ன்றாங்க. சொல்லி ஆகணும். ம். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பொருளுக்கான பதில் தானே. நீங்கள் வந்து அவருடைய பொருளை பயன்படுத்தியிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு பேனா அந்த 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 கம்பெனியை சேர்ந்த ஒரு காஸ்டியூமோ ஏதோ பயன்படுத்தினாலும் அது மேலே கேஸ் போட முடியும். ம். அல்லது நீங்கள் அந்த பொருளை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னா அது ஓகே, அதுக்கான பில் இருக்கும், இது பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கான அவர் கேட்குறாரு, அதுக்கான நஷ்டஈடு தரணும், அல்லது வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண ஏதாச்சும் அவங்க நேரடியாக பேசி ஏதாச்சும் அவருடைய வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் வரணும். இல்லை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். இப்போ பண்ணதுக்கப்புறம் இவங்க எனக்கு நீக்கியே ஆகணும், எனக்கு நஷ்டஈடு கூட வேணாம், நீங்கள் எனக்கு அதுலேருந்து தூக்கி ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கி ஆகணும்னு சொன்னால் அப்படி நிர்பந்திக்கும் போது நீங்கள் நஷ்டஈடு கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. ம். அந்த இதுக்கு தான் வந்தாகணும். நீங்கள் ம். தூக்கி ஆகணும்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பேச முடியாது இவங்களால். நீக்கிறங்க, சரி நீக்கிறாங்க பார்க்கலாங்க, நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்கள தான் நெருக்க முடியும், அவரை நெருக்க முடியாது. அவங்ககிட்ட நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க, அதை நீங்கள் நமக்கு நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஈஸியாக நடக்க வேண்டிய விஷயத்த கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு கொஞ்சம் பப்ளிசிட்டியாக பண்ண ஆரம்பித்து ஒரு பெருசாக போயாச்சு. ஆனால் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கு வந்து அந்த வீடியோவுக்கும் நல்ல ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தினா, அதனால தான் அங்கே நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கிடையில் விக்னேஷ் சிவன் ஒரு சர்ச்சை என்ன எனக்கு புரியவே இல்லை என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இவர் விக்னேஷ் சிவன் போயிட்டு புதுச்சேரி மினிஸ்டர்கிட்ட போயிட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமாக உள்ள வந்து ஒரு ஹோட்டலை வந்து எனக்கு வந்து கொடுங்க, அதை நான் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஹோட்டலை கொடுத்துருங்க, நான் வந்து எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோ கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விலை பேசியிருக்காரு. அதுதான் இப்போ ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்தளவுக்கு தெரியாமலே அல்லது அந்த இவருக்கு பிடிச்சிருக்க சில இடங்களில் வந்து காசு கொடுத்து வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் அது. சரி, இது காசு கொடுத்தா எல்லாமே பணத்துக்கு தாண்டா அப்படின்பாங்களே, எல்லாமே பணம் தானே, சரி ஒரு அதிகமாக பட்சம் எவ்வளோ கேட்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு வாங்கிக்கலாம். அரசாங்கமாக இருக்கிறனால ஈஸியாக கொஞ்சம் மடிஞ்சிடும், யாராவது அதிகாரிகள் பிடிச்சி வாங்கலாம்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது ஒரு தவறான செய்கை தான். அது தனியாருடைய இதாக இருந்து இவருக்கு ஒரு அவர் சிட்டிசன் கிடையாது அங்கே. உங்களுக்கு இங்கே தானே உங்களுக்கு பாண்டிச்சேரியுடைய சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடம் விற்கிறத இதை பற்றி அரசாங்கமே கொடுக்குறத பற்றி இது பண்ணிட்டு அதை யோசிக்கலாம். இந்த அரசாங்கம் அந்த வந்து நீங்கள் பாண்டிச்சேரியுடைய சிட்டிசன் கிடையாது. அதெல்லாம் அங்கே போய் ஒரு பொருள் வாங்கினா அங்கே போய் நீங்கள் கடை வைக்கலாம். சில இப்போ மலேசியா எல்லாம் போயிட்டு நீங்கள் கடை வைக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து மலேசியாவில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா மலேசியாவை சேர்ந்த ஒருத்தர் குடிமகன் பேர்லேருந்து அது போடுவாங்க. உங்கள் பார்ட்னரும் அவரை தான் இருப்பார். ஓகே. இப்போ நான் வாங்குறேன்னா நீங்கள் மலேசியா குடிமகனாக இருக்கும், உங்கள் பேரில் தான் வரும், உங்கள் பேர்லையும் என் பேர்லையும் வரும். ஓகே. அப்போ வந்து அந்த குடிமகன் அந்த நாட்டுடைய குடிமகன் இருந்தால் தான் இப்படி கொடுப்பாங்க. நான் அங்கே போயிட்டு அங்கே ஒரு 4-10 வருஷம் இருந்துட்டு நானும் அந்த நாட்டினுடைய குடிமகன் ஆன பிறகு அதை கொஞ்சம் மாற்றலாம். ஆனாலும் கூட அசையா சொத்து நிலம்ங்கிறது அங்கே அவங்க அந்த அந்த நாட்டை சேர்ந்த குடிமகன் மேலே தான் இருக்கும். அது அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரிலையும் அந்த மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு பாண்டிச்சேரி குடிமகனில் பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கலாம். இப்போ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து எப்படியே சினிமா தான் படம் வேறு பாண்டிச்சேரியில் எடுத்து ஹிட் ஆனதுனால ஒருவேளை அந்த மண்ணு நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஹோட்டல் நடத்தலாம். நிறைய பேர் நடத்துகிறாங்க, ஜீவாங்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. சின்ன லெவலில் நீ ஒரு பெரிய லெவலில் நடத்தலாங்கிற ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் இப்போ கேட்டது கூட இல்லை, அங்கே வந்து சொல்கிறாங்க இது அரசாங்கத்தோட ப்ராப்பர்ட்டிப்பா, இதை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சரி விலைக்கு கொடுப்பேனா, லீஸுக்கு கொடுங்க அப்படின்னு வேற கேட்டிருக்காரு. அரசாங்க லீஸுக்கு தரலாம், லீஸுக்கு நீங்கள் கேட்கலாம். அந்த ஒரு நான் இந்த ஒரு ஹோட்டல் நான் இது பண்ணுறேன், எவ்வளோ நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது, லீஸுக்கு கேட்கலாம். லீஸுக்கு கேட்க வாய்ப்பு உண்டு. அநேகமாக இத்தனை லட்ச ரூபா நான் இது பண்ணுறேன் லீஸுக்குன்னா அந்த ஒரு சில பொருட்கள் இது கொடுப்பாங்க, இடம் அந்த மாதிரி தான் கேட்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லீஸுக்கு எடுத்து அதுக்குமே அனுமதி மறுக்கப்பட்டதாக தான் சொல்லியிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு மேபி வேறு யாராவது வச்சு பேசி மேபி யாராவது உங்களுக்கு அமைச்சர்கள் இவங்க மூலமாக யாராவது மூலமாக கேட்டாவது அதை இது பண்ணலாம், நடக்கலாம். ஆமாம். ஓகே சார், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு. ரொம்ப நன்றி சார். நன்றி.